ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா திருச்சியிலே ஒரு பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். நாம் இந்த வீடியோவில் இந்த காலேஜஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி கம்ப்ளீட் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜை நான் ஏன் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனும் இந்த வீடியோவில் கடைசியில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தமிழ்நாட்டுக்கு டாப் காலேஜஸ் பற்றின ரிவ்யூஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா அதையும் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில சமயபுரத்துல லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா திருச்சியிலேயே பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி காலேஜ். இந்த காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ரிமைனிங் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல வரும், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த காலேஜஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தான் இந்த காலேஜில் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க படிக்கும் போதே ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜை இந்த ஸ்டாஃப்ஸ்னால தர முடியுது. ஸோ அதனால தான் இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹை பேக்கேஜ் சேலரியில் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த காலேஜஸ் பற்றின ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அந்த ஸ்டாஃப்ஸ் பற்றின ரிவ்யூஸ் ரொம்பவுமே அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு காலேஜில் நம்ம படிக்கணும்னா அந்த காலேஜில் லேப் ஃபெசிலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம படிக்கும் போதே ஒரு இண்டஸ்ட்ரியல் நாலேஜை நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது லேப் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் டாப் அண்ட் நாச் ஃபினிஷிங்கில் இருக்கும். நம்ம ஸ்கூல் லேப்ல இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் பார்த்துருப்போம். ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா ரொம்ப நேரம் லேக் ஆகி தான் போகும். பட் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா லேப்ல ஐரன் சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேக்புக் தான் இவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலியமா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கோடிங்காக இருக்கட்டும், ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், எது பண்ணும்போதுமே எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் ஈஸியாக பண்ணுற அளவுக்கு லேப் செட்டப் இருக்கு. ஸோ லேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜை யாரும் அடிச்சிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு செட்டப். ஸோ படிக்கும் போதே உங்களால் கொஞ்சம் டைம்லேயே அதிகமான ப்ரோக்ராம்ஸை உங்களால் இந்த சிஸ்டம் மூலியமா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட முடியும். இப்போ நீங்க நிறைய ஹிஸ்டரியில வார்ஸ்ல எதுல வேணாலும் பாருங்க, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் பாருங்க, ஒரு ஃபார்மிங்னா பாருங்க, அங்க எல்லாமே ட்ரோன் வந்துருச்சு. இந்த ட்ரோன் டெக்னாலஜியை இந்த காலேஜ்ல லைவாவே உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்றது, எப்படி ஒரு ட்ரோனை மேக் பண்றது, அதுல என்னென்ன சர்க்கியூட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுல இருந்து என்ன கோடிங் எப்படி நீங்க ஆப்ரேட் பண்ணலாம், அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்குமே உங்களால பிராக்டிக்கலா இந்த காலேஜ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகேங்க, காலேஜ்ல இவ்வளவு சொல்லி தராங்க, நான் இவ்வளவு கத்துக்கிட்டேன், இதெல்லாம் ஓகே. பட் எனக்கு சேலரின்னு ஒன்று வேணும்ல, அதுக்கு எனக்கு ஒரு கம்பெனி ஒன்று கிடைக்கணும்ல அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் தான். அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயருமே 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் மூலியமா பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட ஹையஸ்ட் சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 15.5 lakhs per annum வரைக்கும் இருக்கு. இதே லோவஸ்ட் சேலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 lakhs per annum வரைக்கும் இருக்கு. இந்த காலேஜஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 250+ கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. கோரா இருக்கட்டும், எம்என்சி கம்பெனியா இருக்கட்டும், எல்லா கம்பெனிஸுமே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் நீங்க படிக்கிறது மூலியமா இந்தியாவா இருக்கட்டும், ஃபாரினா இருக்கட்டும், பல கண்ட்ரீஸ்ல உங்களால வேலை வாய்ப்பையும் வாங்கிக்கிட முடியுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கம்பெனி சொல்றேன். ஜோஹோ, எம்ஆர்எஃப், டிசிஎஸ், காக்னிசன்ட், இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட ஹாஸ்டல். எனக்கு இந்த காலேஜ்ல ரொம்ப 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 பிடிச்சது இந்த ஹாஸ்டல் தாங்க. ஏன்னா ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னா அந்த லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ இல்லையோ, வெளியில இருந்து வரவங்க தான் நிறைய பேர் படிப்பாங்க. அப்படி வரவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும், சாப்பாடு பிரச்சனையா இருக்கும், இல்ல ரூம் நல்லா இருக்காது. பட் இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு ரூம் இருக்கும். நீங்க காலேஜ் வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க, அந்த ரூமோட குவாலிட்டிஸ் உங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபுட்டுமே இங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. சரிப்பா, எல்லாமே சொல்லிட்டு காலேஜ் சூப்பரா இருக்குன்ட்டு நான் இப்போ அட்மிஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, கவுன்சிலிங் மூலியமா போய் இந்த காலேஜை சூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. பட் இது ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டினால நீங்க டைரக்ட் அட்மிஷன்ஸ் தான் இங்க பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க டைரக்டா அந்த காலேஜ்ல போய் அட்மிஷன் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற மார்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காலேஜில் என்ன மார்க்கு, என்ன ஸ்காலர்ஷிப் போய்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃபீ ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு, எனக்கு இந்த காலேஜில் அட்மிஷன் வேணும் பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரில, அந்த மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சீனியர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாம பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க யாராச்சும் 12th படிக்கிறாங்க அப்படின்ட்டா ஒரு நல்ல காலேஜில் அவங்கள பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.